ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதும் 2 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. நான் சின்ன கப்பாக தான் எடுத்திருக்கேன். இதே பெரிய கப்னால் நீங்கள் 1 கப் பாசிப்பருப்பு கூட எடுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா சிவக்க வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு சிவந்ததும் போதும், இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ பாசிப்பருப்பை நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாசிப்பருப்பு அளந்து அதே கப்பில் 1 கப் ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. நான் பெரிய சைஸ் ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். சின்ன ஜவ்வரிசியும் கூட இருக்குது. உங்களுக்கு அந்த சைஸ் ஓகேனா கூட நீங்கள் அதுவும் எடுத்துக்கலாம். நல்லா ஜவ்வரிசி அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வெள்ளை கலரில் நல்லா பொரிஞ்சு வரும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் எல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு, பாதி பொரிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா ஃபுல்லாகவே ஜவ்வரிசி எல்லாம் ஒரே மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. வறுத்த பாசிப்பருப்பை சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துட்டு நல்லா பாசிப்பருப்பை தேய்ச்சி கழுவிக்கோங்க. இப்போ பாசிப்பருப்பை நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க. இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு திரும்ப தண்ணி சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பு நல்லா வேகிறதுக்கு 2 கப் பாசிப்பருப்புக்கு 6 கப் தண்ணி சேர்த்துனீங்கன்னா சரியாக இருக்கும். நான் ஒரு நிதானமாக ஊற்றிருக்கேன். நீங்கள் 6 கப் ஊற்றிக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 to 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாசிப்பருப்பு வேகட்டும். இப்போ தேங்காய் பால் எடுத்துடலாம். நம்ம பாசிப்பருப்பு அளந்த அதே கப்பில் ஒரு 1.5 கப் தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. இல்லை தேங்காய் பீஸா கூட எடுத்துக்கோங்க. தேங்காயை இந்த மாதிரி பல்ஸ் மோட் போட்டு எடுத்துக்கோங்க. இது கூட 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் அரைச்சிருங்க நல்லா நைஸாக. இப்போ இந்த அளவுக்கு அரைச்சதும் ஒரு வடிகட்டியில் அரைச்ச தேங்காயை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மிக்ஸி ஜாரில் அலசி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கரண்டியில் இந்த மாதிரி பின்பக்கமாக நல்லா அமுத்தி விட்டிங்கன்னா தேங்காய் பால் நல்லா கீழே இறங்கி வரும். இப்போ எல்லா தேங்காய் பாலையும் நம்ம வடிகட்டியாச்சு. இது ஃபஸ்ட்டு தேங்காய் பால் நம்ம எடுத்தாச்சு, தனியாக வச்சிடலாம். இப்போ 2வது தேங்காய் பால் எடுத்துக்கலாம். நம்ம வடிகட்டின தேங்காயை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூட 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இதையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ இதை தனியாக நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் தனியாக இருக்கட்டும். இப்போ 2வது தேங்காய் பால் நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ 3வது தேங்காய் பால் நம்ம அரைக்கணும். இப்போ வடிகட்டி வச்சுருக்கிற இந்த தேங்காயை இதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து கூட 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்து வடிகட்டிக்கோங்க. இப்போ கரண்டியில் அந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டிங்கன்னா எல்லா தேங்காய் பாலும் நல்லா இறங்கிரும். இப்போ 3வது தேங்காய் பாலும் 2வது தேங்காய் பாலும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற ஜவ்வரிசியை கழுவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஒரு 5 நிமிஷத்தில் ஜவ்வரிசி வெந்துடும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஜவ்வரிசி இந்த பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். இப்போ பாசிப்பருப்பு நம்ம வேக வச்சோம் பார்த்தீங்களா, அது நல்லா எப்படி குழைவாக சூப்பராக வெந்திருக்கு. இதை நம்ம கரண்டியில் பின்பக்கமாக நல்லா இப்படி மசிச்சு விட்டுக்கலாம். பாசிப்பருப்பை இப்போ நல்லா மசிச்சு விட்டாச்சு. இந்த அளவுக்கு மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ ஜவ்வரிசி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருச்சு. ஃபுல்லாக கண்ணாடி பதம் வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்தால் தான் ஜவ்வரிசி வெந்திருக்கும். இப்போ ஜவ்வரிசி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். எல்லா பீஸுமே நல்லா கண்ணாடி மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்தால் தான் ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்திருக்கும். ஜவ்வரிசி வெந்துருச்சு. ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூன் நெய், 3 ஸ்பூன் சாரப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சாரப்பருப்பு உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நம்ம விருப்பம்தான். இப்போ இது நல்லா சிவக்க வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்துக்கலாம்.
சாரப்பருப்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க. இந்த பருப்பு ரொம்ப நல்லா பாயசத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா பருப்பையும் தட்டில் எடுத்தாச்சு. இப்போ இது கூட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்வீட்டுக்காக வெல்லம் எடுத்துக்கலாம். 2 கப் பாசிப்பருப்புக்கு 2 1/2 கப் வெல்லம் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். நல்லா ஸ்வீட்டாகவே இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வெல்லம் நல்லா கரைய விட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. எல்லா தண்ணியுமே வற்றிருச்சு. இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2வது 3வதா எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குக்கரில் கொஞ்சம் பாசிப்பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதில் இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் மிச்சம் இருக்குது. அதையும் அதில் சேர்த்து நான் ஒரு வாட்டி அலசி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ 2வது 3வது தேங்காய் பால் இதில் சேர்த்தாச்சு. இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதி வரட்டும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகட்டும் பாயாசம். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் கொதிச்சாச்சு. நல்லா திக்காயிருச்சு. இப்போ வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு பாயாசம் நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக 2 ஏலக்காயை பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தூள் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ ஃபஸ்ட் எடுத்து வச்சுருக்கிற கெட்டியான தேங்காய் பாலை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அப்படியே நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வறுத்து வச்சுருக்கிற சாரப்பருப்பை சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பு இது கூட போட்டுக்கோங்க. வீடியோ எடுக்கும்போது ஸ்கிப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாரப்பருப்பை சேர்த்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாரப்பருப்பு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சாரப்பருப்பை சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சாரப்பருப்பு சேர்த்ததுமே பாயாசம் ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தடில் பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.